வெல்கம் டு கிரிப்டோ கோட். நீங்க ஒரு வெப்3 ஆப் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த ஒரு பெரிய கேள்வி உங்க முன்னாடி வந்து நிக்கும். அதாவது யூசர் லாகினை எப்படி ஹேண்டில் பண்றது? பாருங்க, இந்த இடத்துல நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நாம யூசர்ஸை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெப்3 வேர்ல்ட்ல லாகின் சிஸ்டம்னு ஒன்று தனியா இல்ல. அதுவே வாலெட் கனெக்ஷன் தான். சிம்பிளா சொல்லணும்னா யூசர்ஸ் அவங்களோட கிரிப்டோ வாலெட்டை வச்சு தான் உங்க ஆப்குள்ளேயே வர முடியும். இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். இன்னைக்கு நம்ம களத்துல இறங்க போற ரெண்டு பெரிய கண்டெண்டர்ஸ் யாருன்னா, ஒரு பக்கம் ரொம்பவே பிரபலமான மெட்டமாஸ்க், இன்னொரு பக்கம் வாலெட் கனெக்ட். வாங்க இவங்க ரெண்டு பேரையும் பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். ஓகே, முதல்ல மார்க்கெட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான சாய்ஸ் மெட்டமாஸ்க் பத்தி பாத்திரலாம். பொதுவா யூசர்ஸ் ஆகட்டும் இல்ல டெவலப்பர்ஸ் ஆகட்டும், அவங்க மனசுல வர்ற முதல் பேர் இதுவாதான் இருக்கும். அப்போ மெட்டமாஸ்க்னா என்ன? அது ஒரு பிரவுசர் எக்ஸ்டென்ஷன். அது மட்டும் இல்ல, ஒரு மொபைல் வாலெட் கூட. இதோட முக்கிய வேலையே என்னன்னா, உங்க டி ஆப்ஸ்க்கும் பிளாக் செயின்க்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது தான். சிம்பிள். சரி, மெட்டமாஸ்க்ல என்னென்ன ப்ரோஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இன்டெகிரேஷன் ரொம்பவே ஈஸி. அப்புறம் இதுக்குன்னு ஒரு பெரிய யூசர் பேஸ் இருக்கு. ஆனா சில கான்ஸும் இருக்கு. என்னன்னா, மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும். அதை விட முக்கியமா இது மெட்டமாஸ்க் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். மத்த வாலெட் யூசர்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அடுத்ததா நம்மளோட ரெண்டாவது கண்டென்ட் இருக்கு போலாம், வாலெட் கனெக்ட். இத மொபைல் ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது ஒரு ஜபர்தஸ்த் சாய்ஸ். வாலெட் கனெக்ட்ன்றது ஒரு ஓபன் புரோட்டோகால். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, டி ஆப்ஸையும் மொபைல் வாலெட்ஸையும் ஒரு QR கோட் மூலமா கனெக்ட் பண்ணுது. இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இது ஏகப்பட்ட வாலெட் ப்ரொவைடர்ஸை சப்போர்ட் பண்ணும். வாலெட் கனெக்டோட பெரிய பிளஸ் பாயிண்டே அதோட மல்டி வாலெட் சப்போர்ட் தான். இதனால மொபைல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். ஆனா சில டவுன் சைட்ஸும் இருக்கு. இதை இன்டெகிரேட் பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். சில நேரத்துல அந்த QR கோட் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். முதல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது UX. இங்க பாத்தீங்கன்னா மெட்டமாஸ்க் டெஸ்க்டாப்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனா மொபைல்னு வரும்போது வாலெட் கனெக்ட் தான் கிங். அடுத்தது செக்யூரிட்டி. ரெண்டுமே சேஃப் தான். ஆனா வாலெட் கனெக்ட் உங்க பிரைவேட் கீயை எக்ஸ்போஸ் பண்ணாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்குது. கடைசியா டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். மெட்டமாஸ்க் செட்டப் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி. ஆனா வாலெட் கனெக்ட் உங்களுக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். சரி, மார்க்கெட் அடாப்ஷன் பத்தி பேசலாம். நீங்க இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும், மெட்டமாஸ்க்கு இப்போதைக்கு ஒரு பெரிய யூசர் பேஸ் இருக்கு. நோ டவுட் அபவுட் தட். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வாலெட் கனெக்டோட வளர்ச்சி அது ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இட்ஸ் டெஃபினெட்லி தி ஒன் டு வாட்ச். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். சரிப்பா, இதுல நான் எதை சூஸ் பண்ணணும்? வாங்க அந்த ஃபைனல் வேர்டிக்ட்க்கு போலாம். இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப்ல இதை முடிவு பண்ணலாம். 1, நீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன டேப் பண்றீங்கன்னா மெட்டமாஸ்க் போதும். 2, உங்க டேப் ஒரு மொபைல் ஃபர்ஸ்ட் ஆப்பா, அப்போ யோசிக்காம வாலெட் கனெக்ட்க்கு போங்க. 3, இதுதான் ரொம்ப முக்கியம், நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் ஆப், அதாவது ஒரு பெரிய சீரியஸான ஆப் பண்றீங்கன்னா ரெண்டையுமே சப்போர்ட் பண்றது தான் பெஸ்ட் பிராக்டிஸ். ஆமா, இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் ஆப்ஸ்க்கு ரெண்டையும் சப்போர்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஏன் தெரியுமா? அப்போதான் உங்களால மேக்ஸிமம் யூசர்ஸை ரீச் பண்ண முடியும். யாரையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி வெப்3 டெவலப்மெண்ட் பத்தின இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம கிரிப்டோ கோட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அருமையான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.